யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி காலையில் தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை தான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பொதுவாக விசுவாசிகள் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கடினமான ஒரு விஷயம் தான். மனுஷனுக்கு ஒரு விஷயம், ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய ஆட்களுக்கு சும்மா இருங்க அப்படி சொன்னால் அதனால் இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது. அதனால் தேவன் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கி தேவன் நம்மளை சும்மா இருப்பீர்கள் என்றால் நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருக்கணுங்கிறது அர்த்தம் அல்ல. தேவன் நமக்காக நம்முடைய காரியங்களுக்காக செயல்படுகிறவராக இருக்கிறபடினாலே நம்முடைய எல்லா கோணனாலே செம்மைப்படுத்தி நமக்கு முன்னாக நடக்கிற ஒரு முன்னோடியாகிய மூத்த சகோதரன் நமக்கு இருக்கிறபடினாலே எந்த பாரமும் கவலையும் நம்ம இல்லாதபடிக்கு கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது அவர் ஒருபோதும் நீதிமான தள்ளாட ஒட்டாத தேவனாக இருக்கிறபடினாலே நீதியின் பாதையில் வழுவாதபடிக்கு கர்த்தர் வருகை வருது நம்மை சேர்க்க வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். சகோதரர்கள் ஒரு சில நேரங்களில் பாருங்கள், அவங்கள சும்மா இருங்கன்னா டக்குன்னு அப்படியே இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சகோதரிக்கிட்ட போய் நீங்கள் ஒரு சும்மா இருங்கன்னு சொன்னால் அவங்களால ஏன் சும்மா இருக்கணும், நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படி சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் யாருக்கு இல்லை? பொதுவாகவே சகோதரிகளுக்கு கம்மி. அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சகோதரிகள் பலவீனமான பாண்டமாக இருக்கிற புருஷர் எப்படி பண்ணணும்? ஞானமாக நடந்து கொள்ளணும், விவேகத்தோடு அன்பு கூறணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தேவன் இன்னைக்கு சகோதர சகோதரி எல்லாருக்கும் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் கீபோர்டு வாசிச்சுட்ருக்கேன். நான் முன்னாடி இருந்த ஃபெய்த் ஹோமில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் எல்லோரும் சேர்ந்து ஆராதிச்சுட்டு எல்லோரும் பயங்கரமாக ஆராதிச்சுட்ருக்குறாங்க. அந்நிய பாஷையில் நிரம்பி ஆராதிச்சுட்ருக்குறாங்க. முன்னாடி ஒரு சகோதரி நல்லா குதித்து அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்ருக்குறாங்க. நான் கீபோர்டு எல்லாம் பயங்கர ஆவின் அபிஷேகம் பயங்கரமாக நிறைஞ்சு போயிட்டுருக்கு. அந்த பாஸ்டர் நேற்று என்கிட்ட சொன்னார், நான் ஒருபோதும் நேற்று அந்த பாஸ்டர் என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கு சைல்டு எஜுகேஷன் எடுத்து, அந்த பாஸ்டர் தான் எனக்கு சைல்டு எஜுகேஷன் கொடுத்தாரு, அந்த பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்தானம் நடத்தினார், அந்த பாஸ்டர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி, அப்படி அந்த பாஸ்டர் சொன்னார், என்றைக்காவது ஒரு நாள் விசுவாசிக்கிட்ட நீங்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போடணும், என்றைக்காவது நீங்கள் நகை கழட்டணும், ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஆனால் அங்கே இருக்க 300 பேரும் ஞாயிற்றுக்கிழமை ஆறான எப்படி வருவாங்க? எல்லோரும் வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போடுவாங்க. அந்த வெள்ளையில் கூட ஒரு சின்ன டிசைன் இருக்காது. ஒருத்தர் கூட அங்கே ஜுவல்ஸ் போட்டதே கிடையாது. அப்போ சொன்னார், ஒரு நாள் கூட இந்த உபதேசமே என்ன பண்ணோம்? அவங்கள தானாக அதுக்கு வழி நடத்தக்கூடிய விஷயம். அப்போ அந்த சபையில் தான் நடக்கிற ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். அந்த சபையில் ஆராதிச்சிட்ருக்கிறேன், எல்லாருமே ஆராதிச்சிட்ருக்கு, அனலாக போயிட்டுருக்கு, ஆவியின் அபிஷேகம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பாட்டு பாடிட்டுருக்க நேரத்தில் வெளியில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் சர்ச்சுக்கு வெளியில் நின்றுட்டு ஒரு பையனை அனுப்பி அந்த அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த பையன் உள்ளே ஆராதிச்சிட்ருக்க நேரத்தில் வெளியில் இருக்க ஒரு பையன், சர்ச்சில் இருக்க பையன் கிடையாது, வெளியில் இருக்க ஒரு வாலிப பையன் அவங்க அம்மாவோட உள்ளே வந்திருக்கிறான். எங்கே? சர்ச்சுக்கு வெளியில், உள்ளே வரல, சர்ச்சு கேட்டில் வெளியில் நின்றுட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. நமக்கு ஒரு அபிஷேகம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் பயங்கரமாக மூழ்கி நம்ம வேறு லெவலில். இந்த அம்மா கூப்பிட்றாங்க, அந்த சின்ன பையன் கூப்பிட்றான், அவங்கள யாரோ பின்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு பையன் உங்களை தேடி உங்களை கூப்பிட்றாங்க, சர்ச்சுக்கு வெளியில் வர சொல்கிறாங்க அப்படி சொல்லி அவங்க தட்டி தட்டி கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டுருக்காங்க? நல்லா என்னது சோத்திரம், அபிஷேகம், பயங்கர அந்நிய பாஷை.
அந்த பையன் இல்லை அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க, இல்லை கூப்பிட்டுட்டே ஆகணும் அப்படின்றாங்க. சரி என்ன இது இவ்வளோ கம்பல் பண்ணுறாங்களே, அந்த பையன் போய் அவங்கள எழுப்பும்போது அவங்க ஜெபிக்கும்போது வெளியில் உங்களை ஒருத்தங்க கூப்பிட்றாங்க. அந்த அம்மா எந்திரிச்சு போகிறாங்க. போன உடனே வெளியில் வாசலில் அந்த வாலிப பையன், நம்ம சபரி ஏஜ் இருக்கும், வாலிப பையன், அந்த அம்மா வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸு நல்ல வெள்ளையும் சொல்லியமாக இருக்கிறாங்க, சோத்திரம். அந்த வெளியில் வந்த உடனே பலார்னு ஒரு அறை விட்டான். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, வேறு கதை கிடையாது, எங்கள் சபையில் நடந்ததாக சொல்கிறேன். வந்து பலார்னு ஒரு அறை விட்டான், பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்கான். இங்கே கூட இருந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு ஜிப்பா போட்டு வேஷ்டி போட்டு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, வெளியில் சம்பவிக்கிறத இங்கே உள்ளிருந்து பார்த்துட்ருக்கிறாரு. பார்த்துட்டு ஓடி போகிறாரு. ஓடி போய், ஏன்னா அது சர்ச்சுக்குள்ளே ஒரு பையனும் ஒரு அம்மாவும் பையன் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு விசுவாசி அம்மாவை போட்டு கன்னத்தில் அரைஞ்சு பயங்கர ஒன்றா இருந்தால் பரவாயில்ல, 1 2 மேலே போயினே இருக்குது, அடி பயங்கர அடி விழுந்துகிட்டே இருக்குது. அதுவும் பாருங்கள், அந்த பசங்க வந்து நல்லா இந்த சூர்யா வயசு ஹரிணி வயசில் இருக்கிற 3 பசங்க இருக்கிறாங்க, நல்ல வாலிப பசங்க. அவன் தைரியமாக என்ன பண்ணுறான், போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். அப்போது இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் போய் எல்லாத்தையும் அதை பிரித்து விட்டு எல்லாம் சோத்திரம். அந்த நேரத்தில் இயேசுவை நான் வந்து அதிகமாக சொந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாதனால பெருங்குடியில் ஒரு ரவுடியாக இருந்தேனுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருந்தேன்னா, சர்ச்சுக்கு போனால் பயங்கரமாக பரிசுத்தமோ, வெளியில் போனால் ரவுடித்தனமாக வாழ்ந்த ஒரு நபர் தான். அந்த நேரத்தில் நான் அவங்ககிட்ட போய் அடித்து, பாஸ்டர் என்னை பார்த்து அந்த பையன் அடிக்கிறான், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே என்ன ஆகுது, ஏதாவது ஒரு பண்ணணும்னு தோணுது. ஆனால் ரவுடியை காட்டிலும் எனக்கு யார் பயமாக இருக்குது, பாஸ்டர் மேலே பயமாக இருக்குது. அதனால் எதுவுமே தெரியாத போல் சோத்திரம் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் டீல் பண்ணுறதுனால நான் எதுவுமே பண்ணாமல் நான் அந்த பையனை ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா, என்னை இதுவரையும் பார்க்காத ஒரு விஷயத்தை யார் பார்ப்பா, பாஸ்டர் பார்ப்பாங்கிறதுனால சைலண்ட்டாக அது என்ன நடக்குது எல்லாம் பார்க்கும்போது அந்த பையன் என்ன விஷயம் நடந்ததுன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க ஏரியா குழால தண்ணியில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாயை வச்சு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பையனோட அம்மாவை தரக்குறைவாக கேவலமாக பேசி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பண்ணுறாங்க, அந்நிய பாஷையில். அப்போது இந்த பையனை யார் அனுப்புனா தெரியுமா, என்னுடைய விஷயம் தூதனே அனுப்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, சிலதை புரிய வைக்கிறதுக்காக. அப்போ அந்த சகோதரி நம்ம பார்க்கும்போது அந்நிய பாஷையில் குதிக்கிறாங்க பயங்கர ஆவியில், ஆனால் பின்னாடி காலையில் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் உங்கள் குடும்ப தலைவன் ஹஸ்பண்டை வாயின் வார்த்தைகளால் அடித்து, கையில் அடிக்கலாமல் இருக்கலாம், வாயின் வார்த்தைகள்னால் பேசி தேவ சமூகத்தில் அந்நிய பாஷையில் ஜெபிப்பீர்கள் என்றால், இதே போல் ஒரு பையனை என்ன பண்ணுவார் ஆண்டவர். சகோதரிகள் எச்சரிக்கையாக இருங்க, சகோதரர்களும் சரி. சோத்திரம். எப்பவுமே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் வெளியான பரிசுத்தம் மாத்திரமல்ல, உள்ளான இடத்துல தேவன் இன்னைக்கு காலையில் சொல்கிறார், நீ சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கி ஒரே போலீஸாக இருந்துச்சு சர்ச்சில். அன்றைக்கி ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கக்கூடிய அன்றைக்கி என்ன இருந்துச்சு, அன்றைக்கி ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் என்ன பண்ணலாம், அந்த பையனை இப்படி பண்ணுறானே, இப்படி பண்ணி நம்முடைய சர்வீஸையே நாசம் பண்ணிட்டாங்க. அப்போது பாஸ்டர் கேட்டார், இந்த அம்மா என்ன பண்ணாங்க, கொழாடியில் சண்டை போட்டு சர்ச்சுக்கு வந்து, இதனால் இப்போ சபை ஆராதனை என்னாச்சு, ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அப்போது வந்ததுனால பாஸ்டர் சொன்னார், ஒரு கேஸும் வேண்டாம், ஒரு போலீஸும் வேண்டாம், அதுக்கு ஏற்ற பிரதிபலனை இந்த சகோதரி ஆயிடுச்சு அப்படி சொல்லி அன்னைக்கு தேவ சமூகத்தில் அந்த சகோதரி ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் தந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எச்சரிப்பாக இருக்கணும், வாயின் வார்த்தைக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும். அம்மா கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை சோத்திரம், அம்மா ஒரு வேளை அதை அது கண்டுக்காமல் இருக்கலாம், ஆனாலும் சோத்திரம் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். சோத்திரம், நீ எப்படி பேசுகிறியோ அந்த வார்த்தைக்கு தக்கதான பலனை நீ அனுபவிச்சே ஆகணும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க. போதும். நம்ம விரோதமாக யாராவது நம்ம பிரச்சனை பண்ணுறாங்களா, ஒரே விஷயம், நீங்கள் சும்மா இருங்க. ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா,
இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்குது, அப்யூஸ் பண்ணுறாங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். உடனே ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி யாருக்கு, மாமியாருக்கு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ என்ன பண்ணணும்? ஃபோன் எங்கே எடுக்கணும்? எங்கே பண்ணணும்? பரலோகத்தில் ஃபோன் பண்ணணும். ஆண்டவரே, இது தாங்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தால் அந்த மாற்றத்துக்கு கிருபை செய்யுங்க. ஏன் என் புருஷன் என்ன வெறுக்கிறான்? ஏன் என் மனைவி என்ன வெறுக்கிறாங்க? அதோட நுகாந்திரம் என்ன? உங்களுடைய பிரச்சனை உங்கள் மனைவி மேலேயோ, மனைவியுடைய பிரச்சனை புருஷன் மேலேயோ போடாதபடிக்கு யுத்தம் கத்தரா இருக்கிறபடினாலே சத்ருவான் சாத்தான் உங்களுடைய குடும்ப ஜீவத்துக்குள்ளாக பிரவேசிக்காதபடிக்கு நீங்கள் இருவரும் ஒன்றாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போ ஏதேனில் ஸ்தோத்திரம் ஏவாள் அந்த ஆதாமை விட்டு பிரிந்து போகும் பொழுது சாத்தான் உட்பிரவேசித்தது போல இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை கொண்டு வருகிறதான எல்லா சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாம கடிந்து ஜெபிக்கிறவர்களாக ஒரே மனவாட்டியாக தேவன் நம்மை சபையை மாற்றும்படியாக நாம் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ சாட்சி ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் சாட்சி ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு டேப் ரெக்கார்டரை வச்சு ஒரு மறைமுகமாக நீங்கள் என்ன பேசுங்க. வீட்டில் ஜெபம் நடக்குதா? அந்த அடையாரில் பல வருஷங்களாக நான் அங்கே தங்கியிருக்கும் பொழுது ஒவ்வொரு வீடு அதை கிராஸ் பண்ணி போகும்போது எப்பவுமே என்ன சத்தம் கேட்கும்னா, ஆராதிக்கிற சத்தம், ட்ரம் அடிக்கிற சத்தம், அங்கே ஜால்ரா அடித்து 2 பேர் தான் ஜெபிப்பாங்க. ஒரு சபையே ஜெபிக்கிற மாதிரி இருக்கும். அதிகாலையில் ஜெபம், மத்தியானம் ஜெபிப்பாங்க, சாயங்காலம் ஜெபிப்பாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நம்முடைய விசுவாசிகளோட வாழ்க்கையில் நடக்குதா? ஹல்லேலூயா. அப்படி நடக்கிறவங்க எல்லா கரங்களும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இனி நடக்கலைன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறது என்னதென்று அறியாததுனால ஆவியானவரே உங்களுக்காக என்ன பண்ணுகிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கிறபடினால தேவையில்லாத ஜெபம் பண்ணாதீங்க. ஜெபிக்கிறதுல ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து? ஆபிரகாம் யாருக்காக ஜெபிச்சா? இஸ்மவேலுக்காக. இஸ்மவேல் பிழைத்திருக்க கடவுள். அப்போ என்னாச்சு? இன்றைக்கும் இஸ்மவேலுடைய சந்ததி என்ன ஆகுது? சோத்திரம். அங்கே இன்றைக்கும் நம்ம தேவ ஜனத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு ப்ரேயராக இருக்குது. எசேக்கியா ஜெபிச்சான் இல்லையா? அந்த ஆயுசு நாட்களில் 15 வருஷம் கூட்டி கேட்டான். கர்த்தர் சொன்னால் வீட்டுக்காரங்களை ஆயத்தப்படுத்தி வந்துருப்பா, நித்தியத்துக்கு வந்துரு. நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷமா நல்ல ஒரு பாட்டு பாடி போகலாம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பினோம் என்று சொல்லி அழகாக போயிருக்கலாம். உடனே செத்தவனை போல் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபிச்சா என்னாச்சு? அவருடைய வாழ்க்கை. அப்போது தேவ சித்தம் இல்லாத ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி, அதனால தான் இயேசு சொன்னார், உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண சொல்லித்தரேன். பரமண்டலங்கள் உள்ள பரமபிதாவே உம்முடைய நாம். அப்போது என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே என்ன ஆகணும்? ஆக கடவுது. என் சித்தம் ஒன்றும் வேண்டாம், என்னுடைய சித்தம் ஒன்றும் வேண்டாம், உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் ஆக கடவுது என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த ஜெபத்தின் மாதிரி. நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது முழங்கால் படிட்டு அந்நிய பாஷையில் ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கிற வார்த்தையும் பிரச்சனைங்கிற வார்த்தையும் தேவன் இல்லாமல் பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த போராட்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய பலனும் கிருபையும் அபிஷேகமும் தேவன் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷையில் ஜெபிச்சு தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்காதபடினால்தான் யுத்தங்கள் உங்க வீட்டில் இருக்கிறது, சண்டைகள் உங்க வாழ்க்கையில் இருக்குது, பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில் இருக்குது. என்னைக்காவது உங்க வாழ்க்கையில் எங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஃபேமிலியில் ப்ராப்ளமா இருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பர்சனல் பிரேயர் இருக்கிறதா? தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறதா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? அந்நிய பாஷையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறதா என்று நீங்களே சுயம் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய தலைமுறை, உங்க பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூர போகும் பொழுது பெற்றோராகிய உங்ககிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்க போகிறார். அந்த கணக்கில் என்ன சொல்ல போகிறோம் என்பதை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்முடைய நேரம் எப்படியாக செலவழிக்கிறோம்? நாம் சும்மா இருந்து தேவனை விட்டு தூர போகிற அனுபவமா இருக்கிறதா, அல்ல தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதான அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா என்று நாம் சுயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன நாம மகிமைக்காக தேவன் நம்மை கொண்டு
பெரிய காலம். சும்மா இருந்தால் போதும், தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார். வெங்கம்பாக்கத்தில் நடந்த உங்கள் விஷயங்கள் எல்லாமே தெரியும். எல்லாருமே அதுக்காக ஜெபிச்சவங்க தான். வெங்கம்பாக்கத்தில் தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஆராதனை நடத்தும்போது உள்ளே வந்து போராட்டம் பண்ணி தர்ணா நடத்துவோம். நான் பல கோடிக்கணக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, லஞ்சம் கொடுத்ததாக என் மேலே புகார் கொடுத்து, அகரம் பஞ்சாயத்து மாத்திரம் இல்லை, அங்கே சோத்திரம், அங்கே நம்ம ரெவென்யூ ஆஃபீஸர்ஸு, அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸர்ஸு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. என்ன கொண்டு போன அலிகேஷன் என்ன, பல லட்சங்கள் லஞ்சம் கொடுத்து இந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சர்ச்சு கட்டியிருக்கிறார். அது எங்கே கட்டியிருக்கிறாரு, இந்துக்கள் வாழக்கூடிய மத்தியில் கட்டியிருக்கிறாங்க. இந்த சர்ச்சை நீங்கள் இடிக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம், தர்ணா பண்ண போகிறோம், உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், எல்லாம் சொல்லி எல்லாரும் சத்ருவானவன் எல்லாரும் கொடியெடுத்து சபைக்குள்ளே வரும்பொழுது சோத்திரம் நம்ம ஒன்றுமே, நாங்களும் சகோதரி நாங்கள் பாருங்கள், நாங்கள் எல்லாம் போலீஸ் நிற்கும்போது ஒரு வார்த்தை கூட நாங்கள் ரியாக்ட் பண்ணலை. ஊர் ஜனங்களே ஆட்டோமேட்டிக்காக கூடி ஊர் ஜனங்க எங்களுக்காக என்ன பண்ணாங்க, பேசி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்களா ஒரு லெட்டர் கொடுத்து, இந்த சபையில் இருக்க பாஸ்டர் எங்களுக்கு நல்லது தான் சொல்லித்தராருன்னு சொல்லி ஊர் ஜனங்க எல்லாம் கையெழுத்து கொடுத்தது. நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சும்மா இருந்தால் போதும். நமக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு லாயரையோ ஒரு பெரிய ஒரு கமிஷனரையோ ஒரு பெரிய அரசியல்வாதி ஒரு சொல்லுவார், ஒரு பெந்தைக்கோஸ்து விசுவாசி சொன்னார், பாஸ்டர் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அவரை பார்த்து ஒரு சால்வை போட்டுருங்க, மேட்ரு முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் எந்த மார்க்கத்துக்கு போகிறதும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை ஒருத்தனுக்கு சால்வை கொடுத்து மனிதனை பிரியப்படுத்தி வருகிற விஷயம் அல்ல. எனக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஜெயமாக யுத்தத்தை அதை ஜெயத்தை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை பிரியப்படுத்தினால் நமக்காக அவர் யுத்தம் செய்ய வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஒரு அரசியல்வாதியை பிரியப்படுத்தணும் அவசியம் கிடையாது. ஒரு போலீஸை பிரியப்படுத்தக்கூடிய அவசியம் கிடையாது. ஒரு மார்க்கத்தை பிரியப்படுத்தக்கூடிய அவசியம் கிடையாது. நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம சும்மா இருந்தால் போதும், தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை எப்படியாக தேவன் அதிசயகரமாக செங்கடலில் நடத்தினார் என்கிற காரியத்தை தான் 14 அதிகாரம் பார்க்குறோம். அதுபோல் இஸ்ரவேல் நாட்டை நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னை பட்டணம் அளவில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் நாட்டை இன்றைக்கு கூட அநேகர் அதை தாக்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் இன்றைக்கும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் நாடு பார்த்திங்கன்னா பயங்கர சின்ன ஒரு ஊர், ஆனால் உலகம் இன்னைக்கு வரையும் பயப்படக்கூடிய ஒரு நாடு இருக்கும் என்றால் அதுதான் இஸ்ரவேல் நாடு. என்ன காரணம், இஸ்ரவேல் நாட்டுக்கு இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு ஜனம் வேறு எங்கும் இல்லை என்று சொல்லி பீலியாம் தீர்க்கதரிசிக்கு கிட்ட போய் இதை சபிக்கணும் என்று சொல்லும் பொழுது கூட அதை சபிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னது போல, அது படுத்திருக்கிற சிங்கத்தை போல அது கடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஒரு பெரிய ஒரு பிரியமான ஒரு ஜனம் இருக்கும் என்றால் அது இஸ்ரவேல் ஜனம். அந்த ஜனத்தை முறியடிக்கிறதுக்கு பல தந்திரங்கள். பக்கத்தில் சவுதி அரேபியா இருக்குது, எகிப்து இருக்குது, பாலஸ்தீன் இருக்குது, காசா இருக்குது, இப்படி பல நாடுகள் சுற்றி இருக்கிற நடுவில் இப்போ யார் இருக்கா, இஸ்ரவேல் நாடு. இஸ்ரவேல் நாடு தனி நாடு. யூத மார்க்கம் கிறிஸ்துவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முஸ்லிம்ஸ் கண்ட்ரி தான். அந்த நீங்கள் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, பாலஸ்தீன், எகிப்து, காசா, இது எல்லாம் எதை சுற்றி இருக்குதுன்னா இந்த இஸ்ரவேலை சுற்றி. இஸ்ரவேல் ஒரு எறும்பு மாதிரி இருக்குது. அந்த மேப்பில் சவுதி அரேபியா பெருசாக இருக்குது, எகிப்து பெருசாக இருக்குது, அங்கே சுற்றி இருக்கிற பல அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் மாத்திரம் எப்படி இருக்குது, ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி இருக்குது. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தை மேற்கொள்ளாத அளவுக்கு தேவன் அதிசயமாக நடத்துறது உண்மை என்றால்
நம்ம மற்றோட பார்வையில் ஒரு கடுகை போல ஒரு விஷயமா இருந்தால் கூட தேவன் சொல்கிறார், உங்களுடைய விசுவாசம் ஒரு கடுகு அளவு இருந்தாலும் இந்த மலையை பெயர்க்கத்தக்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வார்த்தையிலிருந்து வெளிப்படும் என்றால் உண்மையாகவே மலை போன்ற பிரச்சனை கர்த்தர் மாற்ற வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய முன்பாக ஒரு செங்கடல் இருக்கலாம், சமுத்திரம் இருக்கலாம், மலை இருக்கலாம். உனக்கு ஒரு கடுகளவு விசுவாசம் இருக்கும் என்றால் இந்த இஸ்ரவேலை காத்த தேவன் உன்னை காக்க வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். உன்னை சுற்றிலும் சத்ரு உன்னை யுத்தம் செய்யும்படியாக போரெடுத்து வந்திருந்தாலும், உன்னை வெறுக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கும் என்றாலும், அது மத்தியிலே உன்னை சாட்சியாக நிறுத்த கர்த்தர் வல்ல நல்ல கிருபையை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சுற்றி இன்னைக்கு நம்ம கீழே ஸ்ரீலங்கா இருக்கு, சைடில் பங்களாதேஷ் இருக்கு, இந்த சைடில் பாகிஸ்தானும், மேலே சைனா இருக்கு. இது எதுவுமே இந்தியாவுக்கு ஒரு கூடி வரக்கூடிய ஒரு நாடு கிடையாது. இந்தியா கீழே என்ன இருக்குது? ஸ்ரீலங்கா, சைடில் பங்களாதேஷ், இந்த சைடில் பாகிஸ்தான், மேலே சைனா. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 1000கணக்கான மிசைல் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சைரன் அடிச்சுக்கொண்டே இருக்கு. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு மெசேஜ் வருது, நம்ம அடையாறு பக்கமாக, தாம்பரம் பக்கமாக ஒரு 10 மிசைல் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அது ஒரு இடத்துலேருந்து வரதில்லை, ஸ்ரீலங்காலேருந்து வருது, பாகிஸ்தான்லேருந்து வருது, பங்களாதேஷ்லேருந்து வருது, சைனாலேருந்து ஒரு 1000 வருது, பாகிஸ்தான்லேருந்து ஒரு 30 வருது, பங்களாதேஷ்லேருந்து ஒரு 10 வருது, ஸ்ரீலங்காலேருந்து ஒரு 10 வருதுன்னு சொன்னால் இங்கே நமக்கு எப்படி இருக்கும்? கொலை நடுங்கி போயிடும். ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இப்போ யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறா? இஸ்ரேலில் இருக்கவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சவுதி அரேபியா, எகிப்து, காசா, பாலஸ்தீன், இப்படி எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மிசைல் விட்டு கொண்டிருந்தாலும் சோத்திரம், கர்த்தர் இதுவரை எந்த சேதமும் அணுகாமல் கர்த்தர் கண்ணின் மணியை போல காத்தது உண்மை என்றால், அநேக மிசைல்களை எதிர்க்கக்கூடிய ஞானமோ, அதே மாத்திரமல்ல எத்தனையோ மிசைல்கள் அபரிவிதமாக மேல்காற்று கீழ்காற்று மூலமாக சமுத்திரத்தில் தள்ளக்கூடிய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வது உண்மை என்றால், பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற பெந்தேகோஸ்தே விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் மிசைல் விடக்கூடிய வார்த்தைகள் பேசினாலும், எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் உனக்கு நேராக வந்தாலும், கர்த்தர் உனக்கு சொல்கிறார், நீ சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். நீ வேலை ஸ்தலத்தில், வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம். உனக்கு வீட்டில் இருக்கிற பொழுது அக்கம் பக்கத்தில் அநேகர் உனக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனாலும் நீ ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரியா இருப்பாய் என்றால், ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரராக இருப்பாய் என்றால், எந்த ஆயுதம் பலிக்காதபடிக்கு கர்த்தர் எல்லாற்றையும் மேல்காற்று கீழ்காற்று என்கிறதான அபிஷேகத்தின் மூலமாக தகர்த்து போடக்கூடிய ஆவின் அனலாக தேவனை மாற்ற வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆவியில அனலா இருந்தா உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியில நாம் அனலா இருக்கணும், அதான் முக்கியம். எப்போ நம்ம அனலை இழந்து போகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத நம்மளை பற்றிக்கொள்ளும். ஆவியில் நாங்கள் அபிஷேகத்தில் ஆவியில் அனலாக இருங்கள் என்று வாசம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும்? ஆவியில் இருந்தீங்களா? இன்றைக்கி காலையில் ஜபத்தில் ஆவியில் அனலாக இருந்தவங்க எல்லாம் அலையில சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வாரம் அனலாக இருந்தோம், அடுத்த வாரம் தெரியல பாஸ்டர், அடுத்த வாரம் தெரியல, சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அனலாக இருக்கணுமா? இல்லை இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண வேண்டாம், அந்நிய பாஷையில் வேண்டாம், இன்றைக்கி ஏன் அபிஷேகத்தில் நிறைய வேண்டாம். வீட்டில் பயங்கரமாக திட்டு வந்தாச்சு, இப்போ என்ன பண்ண முடியாது, வாயில் நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடும். எனக்கு போராட்டம் அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குது, இன்றைக்கி நம்ம வேண்டாம். எப்போயாவது ஆண்டவர் நம்ம விடுதலை கொடுத்த உடனே அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். எங்களுக்கு சின்ன வயசு சொல்லிக் கொடுத்த விஷயம், என்னுடைய பெற்றோரும் சரி எங்களுக்கு நடத்தி கொடுத்ததான போதோரும் சொன்ன விஷயம், எப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் அதிகமாக இருக்குதோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், அதிகமாக தேவனை ஜெபிக்கணும், தேடணும், ஜெபிக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும்போது மாத்திரம் தேவனை துதிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டம் அதிகமாக வரும்பொழுது கூட தேவன் நாம் அதிகமாக நாம் துதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை அவன் தொடரும்படியாக அவன் சித்த வைத்திருந்தான். அங்கே பெலிஸ்தியர் போகக்கூடிய வழியாக இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் நடத்திருக்கலாம். ஆனாலும் தேவன் நடத்துறது என்ன, சமுத்திரத்தின் வனாந்திரம் வழியாக தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது எல்லா ஜனங்களும் இந்த பார்வோனுடைய சேனையை பின்தொடர்வதை கேட்டு
மனம் விசனப்பட்டு, எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழி இல்லையா, வனாந்திரத்தில் எங்களை அழிக்கும்படியாக கொண்டு வந்தீர் என்று சொல்லி மோசேக்கு நேராக எல்லாரும் முறுமுறுக்கதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. சும்மாவே நாங்கள் வேலை, ஆனால் வேலை எப்படிப்பட்ட வேலை? பயங்கர வேலை. இந்த வேலையோட சவுண்டு கேட்டு ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, இந்த ஜனத்தை ஆராதிக்கும்படியாக விட்டு விடுன்னு சொல்லி பார்வோன்கிட்ட பேசுகிற அவ்வளோ கொடுமையான வேலை. இப்போ பார்வோனும் சேனையும் எல்லா சேனையும் பின்தொடர் வரும்பொழுது இவங்களுடைய மனம் உடைக்கப்பட்டு, நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோமே அல்லவா. நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே. அப்போ மோசே சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தில் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இன்னைக்கு நம்மளை சுற்றி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறதோ, சாத்தானுடைய தீர்க்கணையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்க்காதபடிக்கு, பார்வோனின் சேனையை பார்க்காதபடிக்கு, அந்த ரதங்களை பார்க்காதபடிக்கு நம்மை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தரை நாம் முறுமுறுக்காமல் சேவிப்போம் என்றால், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இரட்சிப்பை தர விரும்புகிறார். இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஸ்தோத்திரம். இன்று காணக்கூடிய சில சாபங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்திலிருந்து கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அநேகரும் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், இது ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், இது ஜெனரேஷனல் கர்ஸ், பாரம்பரியமான இருக்கிற சாபமா இருக்கிறது என்று அநேகர் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு காலையில் உடைக்க வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். அந்த எகிப்தின் வல்லமையா இருக்கலாம், பார்வோனின் கோட்டையா இருக்கலாம், கர்த்தர் எல்லாத்தையும் முறியடிக்க வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். அந்த எகிப்தின் வல்லமைகள் உலக பிரகாரமான வல்லமையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறபடினாலே உன்னை ஜெயமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எந்த ஒரு பார்வோனின் சேனையும், எந்த ஒரு ரதங்களும், எந்த சமுத்திரமும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கலாகாது. என்னை அக்கினி ஸ்தம்பத்தோடு மேக ஸ்தம்பத்தோடு நடத்துகிற ஒரு முன்னோடி இருக்கிறார். ஜெயமா என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரதிகூலங்கள் எதுவா இருக்கட்டும், ஜெயமா நடத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம். அந்த பாருங்கள், அந்த போராட்ட பிரச்சனையை தேவன் அனுமதித்ததுக்கு காரணம் பார்வோன் மூலமாகவும் பார்வோனுடைய சர்வ சேனைகள் மூலமாகவும் தேவனுடைய நாமம் என்ன ஆகணுமா? மகிமைப்படணுமா. சில வீட்டில் சில பிரச்சனை ஒரு நபர் மூலமாக வருதுன்னா, அந்த நபர் மூலமாக தேவன் சில காரியங்களை செய்து தேவனோட நாமம் மகிமைப்படுறதுக்காக சில விஷயத்தை தேவன் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். அப்போது உங்களுக்கு அந்த விஷயம் அன்றைக்கி தெரியாமல் இருக்கும், என்னடா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் என் குடும்பத்தை இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறார். ஆனாலும் ஸ்தோத்திரம், தேவன் ஒரு பெரிய ஒரு சாட்சியாக உன்னை நிலைநிறுத்தும்படியாக சில போராட்டங்களை அனுமதிக்கும் பொழுது முறுமுறுக்காத ஒரு விசுவாசமும் ஒரு தெளிந்த புத்தி இருக்கும் என்றால் கர்த்தர் உண்மையாகவே ஜெயமாய் நம்ம நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் பிரச்சனை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிற ஜனங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட முறுமுறுக்கிற அனுபவம் வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தரும்படியாக கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். அங்கே 19ஆம் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகள் முன்னாக நடந்து தேவதூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். பாருங்கள், ஒரு பார்வோனின் சேனையும் ரதத்தோட சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இப்போ முன்னாடி இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே சமுத்திரம் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வோன். எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை பாருங்கள். முன்னாடியும் தொட்டனன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, மேலேயும் சுடும் கீழேயும் சுடும், எங்கே போனாலும் சுடும். அதுபோல் முன்னாடியும் போகிறதுக்கு வழி இல்லை, பின்னாடியும் போகிறதுக்கு வழி இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறேன், முன்னாடி போக முடியல. பின்மாற்றத்தில் போனாலும் அதுக்கும் மனசு இல்லை, எங்கே போக போகிறோம், நரகத்துக்கு போவோம்னு தெரியும். அப்போ எங்கே திக்கி திணறி இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் இருக்க விஷயம் இதுதான். முன்னாடி போகிறதுக்கும் முடியல. ஒரு ஆவிக்குரியனா வாழணும் ஆசை இருக்குது, ஆனால் போக முடியல. பின்னாடி போகிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்? நம்ம மறிச்சா எங்கே போயிடுவோம்? கர்த்தரை விட்டு தூரமாக போனால் எங்கே போயிடுவோம்? நரகத்துக்கு தான் போவோம்.
இப்போ முன்னாடி இருக்க தூதனுடைய தூடுதனும் பின்னாடி போயாச்சு, அக்னி சமம் மேக சமமும் என்னாச்சு பின்னாடி போயாச்சு. இருந்த ஒரே ஒரு இது. அப்போது நம்ம போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வந்திருந்தாலும் கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி அந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தது உண்மை என்றால், இந்த கீழ்காற்று என்பது மேலே பெந்தெகோஸ்தே 120 பேர் அங்கே ஜெபிக்கும் பொழுது ஒரு பலத்த காற்று அடித்து அந்த இடத்தை முழுவதும் கர்த்தர் நிரப்பினது போல சமுத்திரத்தை பிளக்கத்தக்கதான ஒரு காற்றை போன்ற ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருவார் என்றால், எந்த செங்கடலாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், அந்த அபிஷேகத்தின் மூலமாக எல்லா போராட்டத்தை கர்த்தர் விடுவிக்க வல்ல நல்ல தேவனா இருக்கிறார். அந்த காற்று போன்ற அபிஷேகமானது இன்றைக்கு நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் எல்லாரும் பெந்தெகோஸ்தே மேல் வீடாய் மாறுவோம், 120 பேராய் மாறுவோம், 50 நாளாய் மாறுவோம். அப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாயில கர்த்தர் அபிஷேகமாக அந்த தீயை வைக்க போகும்பொழுது ஸ்தோத்திரம், தேவனுடைய மகத்துவங்களை பேசத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் தருகிறார். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் வியந்து பார்த்தது, இவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். பதுவேஞ்சேரி சபையே, நாம் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் மௌனமாக இருக்கிற அனுபவம் அல்ல, மரித்த அனுபவம் அல்ல. நமக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோன் இருக்கிறான், நமக்கு முன்பாக இருக்க தூதன் பின்னாக போயிருக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது, அந்த கீழ்காற்று அடிக்கும் பொழுது, அந்த அந்நிய பாஷை வெளிப்படும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிற செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிளந்து அதை உனக்கு மதிலாக மாற்ற போகிறார். இதுவரை கண்டிராத பெரிய அதிசயம், ஒரு தண்ணீர் சமுத்திரம் மதிலாக எழும்பினது உண்மை என்றால், அசாத்தியமான காரியங்களை நீ பார்க்கும்படியாக தேவன் அதிசயமாக தேவன் நடத்த போகிறார். ஓ ஹல்லேலூயா! நீங்கள் இதுவரை கண்டிராத அதிசயத்தை தேவன் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் மாறி போகும், அவர் தந்த வசனம் ஒருபோதும் மாறி போகாது. செங்கடல் நடுநடுங்கி போகும், பர்வதங்கள் விலகி போகும். கர்த்தர் நிலவரமான ஆவியை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். எப்பேற்பட்ட செங்கடலாக இருந்தாலும் எது நம்மை அசைக்கத்தக்கதாக பாருங்கள். அங்கே பின்னாடி பார்வோன் சேனைகள் எல்லாம் தொடர்ந்து வரும்பொழுது கூட அந்த எல்லா சேனையும் முறியடித்து தேவ ஜனத்துக்கு ஒரு விடுதலை தந்து சாட்சியை நடத்துறது உண்மை என்றால், இன்றைக்கி உன் பக்கத்தில் பார்வோனின் பிரச்சனை, அந்த பிசாசோட போராட்டம், மனிதனுடைய போராட்டம் எந்நேரமும் ஸ்தோத்திரம் உன்னை அழித்து கொண்டிருக்கலாம், மனத்தை பாரத்தைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அந்த கீழ்காற்றாகிய அபிஷேகத்தினால நீ சும்மா இருக்கணும் என்பது என்ன காரணம்? எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்களுடைய வாயில் கர்த்தரை நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிச்சு கொண்டே இருக்கும் பொழுது சில பிளவுகளை கர்த்தர் செய்ய போகிறார். எரிகோ கோட்டை கர்த்தர் உடைத்தது உண்மை என்றால், துதியினால் அந்த பெரிதான அந்த மதுளை யுத்தம் செய்து ஜெயிக்கும்படியாக கர்த்தர் சொல்ல, மாறாக எக்காலம் மோதும்படியாக இன்றைக்கி எக்காலத்தை போல உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய அபிஷேகம் வெளிப்படும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா எரிகோ கோட்டைகளை கர்த்தர் உடைத்து, பிரைஸ் தி லார்ட், ஒரு பெரிய ஜெயத்தை தருவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நமக்கு தேவை ஒரு மனதோடு நம்ம எல்லாம் ஒரே இசைவனைப்பாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம கர்த்தர் உண்மையாக ஒரு ஜெயத்தை தர வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 4:4. நம்ம என்ன செய்யறோம்? பிலிப்பியர் 4:4 வாசிக்கும். அதுதான் வாசிக்கும். எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நிறைவும் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் என்னை என்றைக்காவது ஒரு நாள் ஒரு துக்க மனதோடு சோகத்தோடு என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா? விசுவாசிகளை குறித்து உள்ள சோகம் இருக்குது, துக்கம் இருக்குது. ஐயோ இப்படிலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னாக இருக்கிறாங்களேங்கிற துக்கம் ஊழியக்காரர் இருக்குது. ஆனால் கர்த்தருக்குள்ள விஷயத்தில் நான் ஒருபோதும் சோர்ந்து போனதே கிடையாது. தேவன் சாட்சியாக இருக்கிறார். அதுபோல் நீங்கள் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அதனால் 2வது வாட்டி சொல்கிறார், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போது இங்கிருந்து நம்ம பிரிஞ்சு போகும்போது எல்லாரும் எப்படி போனோம்? துக்கமாக நீங்கள் வந்திருக்கலாம்.
அந்த சகோதரியை போல் கொழாடியில் யாராவது சண்டை போட்டு வந்ததுங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் தீர்மானமாக போங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், சண்டை வேண்டாம். ஸ்தோத்திரம். புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், இனி யுத்தம் வேண்டாம். சொல்லுங்கள், புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுங்கள் இனி சொல்லுங்கள். பிரதீப் பிரதர், பாலன் சிஸ்டரும், சோலம் பிரதர், சுகுன்யா சிஸ்டரும், இனி நீங்கள் என்ன சொல்லணும்? இனி வீட்டில் என்ன வேண்டாம்? யுத்தம் வேண்டாம். நோ மோர் ஃபைட்டிங். வெள்ளைக்கொடி காமிச்சிருங்க. சோத்திரம். என்னது? வெள்ளைக்கொடி காமிச்சிருங்க. சோத்திரம். இனி யுத்தம் வேண்டாம், சண்டை வேண்டாம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பிரைஸ் எல்லாம். அங்கே கீழே வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் சமீபத்திலேயே இருப்பார், உங்கள் கூடயே இருப்பார். நீங்கள் சந்தோஷத்தை இழந்துட்டிங்கன்னா யுத்தம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எந்த குடும்பத்துலேயாவது யுத்தங்கள், பிரச்சனைகள், சண்டை வரும்போது ஏசு அந்த குடும்பத்தில் இருப்பாரா? ஒரு சினிமா உங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்கும்பொழுது ஏசு உங்கள் குடும்பத்தில் இருப்பாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சுயம் ஆராய்ஞ்சு பாருங்களேன். மொபைலில் நம்ம ரொம்ப நேரம் தேவையில்லாத காரியங்களை பார்க்கும்போது இயேசு ஆண்டவர் சந்தோஷமாக இருப்பாரா என்பதை நாம் சுயம் ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே யுத்தங்கள் நீங்கிறதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் கேளுங்க. உங்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய பல காரியங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் விடுதலை பெறும்படியாக சில பிரதிஷ்டையும் தீர்மானம் எடுங்க. பிரதிஷ்டை தீர்மானம் பாருங்கள். இன்றைக்கி பெந்தேகோஸ்தே விசுவாசிகளை பிசாசு மேற்கொள்ள முடியாதுங்கிறது தெரியும். ஏன்னா இவங்க எப்பவுமே என்ன பயங்கரமாக அந்நிய பாஷையில் ஜபிச்சு தேவ சமூகத்தில் உற்சாகமாக இருக்கிற ஒரு ஜனம் தெரியும். ஆனால் இவங்களை ஈஸியாக பிரிக்கக்கூடிய விஷயத்தில் யூடியூபும் ஃபேஸ்புக்கும் இதில் ஊழியக்காரங்களுக்கும் ஜெயம் இல்லை, அதுதான் உண்மை. அப்போது நம்ம போகும்பொழுது சில தீர்மானங்களும் பிரதிஷ்டையும் எடுக்கலாம். என்னென்னா, தேவனை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய இந்த பைபிள் படிக்கிற நேரத்தை விட்டு இந்த வசனத்தை நம்ம படிக்கணும், இதை வாஞ்சிக்கணும், இதை நம்ம நேசிக்கணும். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த வசனத்தை நேசித்து படித்த நாட்கள் இருந்தது, ஆனால் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இப்போது வயசான பாட்டிகளும் என்ன பண்ணுறாங்க? சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. வயசான பாட்டிகளுக்கும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் யார் போடுறாங்க தெரியுமா? வயசான பாட்டிகள் என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க. அப்படி காலகட்டங்கள் மாறிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் விட்டு, பிரதிஷ்டையெல்லாம் விட்டு, இது உங்களுக்கு நிறைவு தராது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்கள், இந்த பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த இப்படி தட்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படியே டக் 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 டக்னு ஒன்றுனா ஒரு ஷார்ட் வீடியோ வந்துனே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். அது வந்து சாத்தான் தெரியும். நீங்கள் நல்லா மெசேஜ் பார்த்துட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வீடியோ, தேவையில்லாத ஒரு வீடியோ வரும். எத்தனையோ பேர் அடறி போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அந்த விஷயத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க. சாத்தான தெரியும். நல்ல ஒரு மெசேஜ் கேட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ எப்படிப்பட்ட வீடியோ இருக்கும்? தவறான, தேவையில்லாத வீடியோ இருக்கும். அப்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கடைசி நாட்டில் உங்கள் பிள்ளைகளை தயவு செஞ்சு ஃபோன் கொடுத்து அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க என்பதை நான் ரொம்ப ஹம்பிளாக கேட்குறேன். எப்படி நம்ம சின்ன பிள்ளைகளை வந்து ஒரு வண்டி வாங்கி, ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இப்போது வண்டி வாங்கி கொடுக்குறாங்க, புல்லட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய கேடிஎம் பைக்குன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு ஜெபிக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. என்ன பைக்கு? சின்ன பையன் தான் இருப்பான். ஜெபிக்கிறது என்ன பைக் கொண்டு வராங்க? நல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்கு. நமக்கு என்ன, நம்ம பையன் நல்லா, அவன் பையன் கண்ட்ரோலாக இருக்கானா கேட்டிங்கன்னா இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? நான் என்னுடைய காலேஜ் டைமில் நான் ஜெபிக்கும்போது பாஸ்டர் சொன்னார் 60 தாண்டக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணார்? ஜெபிச்சு கொடுத்தாரு. சோத்திரம். அப்போது இப்போ பாருங்கள், இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஸ்பீடு 120 சாதாரண, லைசன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போது நம்ம இப்போது அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இப்போ யார் வந்து ஜெபம் பண்ணணும்? பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும். என்ன காரணம்? நம்ம செஞ்ச சில தப்பு. எங்கள் பெற்றோர் வந்து பேரண்ட்ஸ், எங்கள் பசங்க என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறத மதிக்க மாட்டுறாங்க. என்ன காரணம்? நம்ம கையில் கொடுத்ததான என்ன, நம்ம எது கொடுக்கணும்? கையில் வசனத்தை
நீங்கள் வசனம் படிக்கலாம், உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி பாருங்கள். வசனம் இல்லைன்னா அப்போ நம்ம நேரத்தை நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணணும், வசனத்துக்கு நம்ம மேன்மை கொடுத்தோம், வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். இப்போது பசங்களை திருத்ததை விட்டுட்டு ஆண்டவரே என்ன பண்ணுங்க, முதல்ல என்ன மாற்றுங்க. ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணுறோம், சோஃபாவில் உட்காந்து பார்த்துட்டு நம்ம பசங்களும் என்ன பண்ணுவாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும்படியாக நாம் வைக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். அது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் அங்கே யோசபாதுக்கு விரோதமாக மோவாபும் அம்மோனியர்களும் படையெடுத்து வருகிறதை நாம் பார்க்குறோம். அங்கே 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறா, இந்த யுத்தம் உங்களது இல்லைப்பா, யாருடையது, தேவனுடையதுன்னு சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்குறோம். இப்போ நம்ம படித்த வசனம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை தான் பார்ப்போம். இங்கே எவ்வளோ ஏராளமான கூட்டம் அவங்களுக்கு விரோதமாக வந்திருந்தாலும் யோசாபாத் என்ன பண்ணால், இந்த மோவாபும் அம்மோனியர்களும் படையெடுத்து வரும்பொழுது, யுத்தத்துக்கு வரும்பொழுது, அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எக்கத்தியகியா ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறி வைத்தான். ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறது, அவனுக்கு பயம் வந்த உடனே அங்கே இருக்க யூதாவில் இருக்க எல்லாக்கிட்டையும் உபவாசம் இருக்கும்படியாக எல்லாரும் தேவ ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கேட்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் அந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்குறோம். அங்கே 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதா கோத்திரத்தார் குழந்தைகளும் பெண் ஜாதியாரும் குமாரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றாங்க. கர்த்தர் ஆவி இறங்கிடுச்சு. யுத்தம் நடக்க போது சத்ரு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்க, சபையில் இருக்கிறாங்க. பிரச்சனை வந்த உடனே ஓடி எங்கே வரணும், நீங்கள் சபைக்கு வரணும். பிரச்சனைன்னு வந்துச்சுனாவே ஓடி ஃபெய்த்தோமுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய தலைமுறைக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் குடும்ப சூழ்நிலை ஒரு பிரச்சனைனா நீங்கள் சபை விட்டு ஓடக்கூடாது, சபைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓடி வரணும். ஒரு வியாதியோ ஒரு மரண வல்லமையோ எதுவாக இருந்தாலும் தேடி வருகிற இடம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் தேடி வரக்கூடிய இடம் எதுவாக இருக்க வேண்டும், தேவனுடைய சபை. இப்போ அங்கே ஆவியானவர் வெளிப்படுகிறார். வெளிப்படும்போது அங்கே சொல்கிறார், சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் என்னோடதல்ல, தேவனுடையதுனா நான் யாரை கண்டு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ்ல நான் சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் எனக்காக எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்கிறார். அங்கே 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஒருவரோடு ஒருவர் மாறி மாறி அவர்கள் தங்களுக்குள்ளாகவே அவர் மாய்த்து கொள்கிறார்கள். அந்த பிணங்களுக்கு மேலாக இவள் நடந்து போய் பிரேதங்களுக்கு மேலாக ஏகப்பட்ட பிரேதங்கள் அங்கே குவிந்து இருக்கிறதை கண்டு அங்கே இருக்கிறதான எல்லா தங்கங்கள், அங்கே இருக்க பொக்கிஷங்கள் எல்லாம் 3 நாள் அளவும் அங்கே எல்லாம் கொள்ளையிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைத்திருப்பீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்,
அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு சொல்கிறார், தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்பட்டிருப்பீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பின்பு அவர்கள் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும். யுத்தத்தில் பாடகரை நிறுத்தி, யுத்தத்தில் முன்னாடி யாரை நிறுத்தணும்? யுத்த வீரர்கள் நிறுத்தணும். சோத்திரம். அங்கே ஆயுதக்காரன் கையில் ஆயுதம் கொடுக்கணும். இவங்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு? துதி. பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணு? துதி. ஹல்லேலூயா. ஆயுதம் தரிச்சிடுது. உன்னுடைய சுயபலத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. கோலியாத்தை நீ முறியடிக்க வேண்டும் என்றால், பிரைஸ் தி லார்ட், உனக்கு அதிசயமானவர் என்கிறதான அனுபவத்தை தேவன் கரத்தில் கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தை துதிக்க துதிக்க கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்பட்டிருப்பீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இங்கே எல்லாரும் நல்ல ட்ரைனிங் எடுத்துருக்கிறாங்க. யுத்தத்துக்குனே தனி ட்ரைனிங். யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று சொல்லுவார்கள், பிளாக் கேட்ஸ் என்று சொல்லுவார்கள். பலவிதமான முக்கியமான ஆட்களை கொண்டு வந்து ஒரு பாட்டு புஸ்தகத்தை கையில் கொடுத்து நல்லா பாட்டு பாடினா எப்படி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நல்ல ஜீப்லேயும் நல்ல புல்லட்லேயும் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி அதிகாரி, நல்ல முறுக்கு மீசெல்லாம் வச்சுருக்கிறவர், அவர்கிட்ட போய் ஒரு பாட்டு புஸ்தகம் கொடுத்து பாட்டு படிங்கன்னு சொன்னால், சோத்ராமி யோசபாத் ராஜாவே, நான் நினச்சேன் நீங்கள் நல்ல ஒரு பட்டயத்தை எடுத்து நல்லா சண்டை போடுறதுக்கு ஏதோ ஆலோசனை கொடுப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த ராஜா இப்போ எங்கே போயிருக்கிறாரு? சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆலயத்தில் போய் இப்போது தேவனுடைய வார்த்தை கேட்டு வந்து இப்போது யுத்த வீரர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் நல்லா துதியுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அங்கே துதிக்கிற பாட்டு என்ன? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும். பாடகரை என்ன பாட்டு பாடியிருப்பாங்க? என்னுடைய அறிவில் ஒருவேளை இந்த சார்வால் நவரோஜி பாடின ஒரு பாட்டு பாடியிருக்கலாம் அந்த காலத்தில். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தரிசனத்தில் வெளிப்பட்டது போல இந்த பாட்டு பாடியிருக்கலாம். என்ன பாட்டு? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவ கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றா பரிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றா பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவ கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவ கிருபை. இந்த பாட்டை பாடிட்டே என்ன பண்ணுறாங்க? ஸ்தோத்திரம். எல்லா யோசபாத்தனுடைய ஆலோசனையின்படி யுத்த வீரர்கள் இன்றைக்கி இந்த வாரம் முழுவதும் இந்த பாட்டு பாடிட்டே இருங்க. எந்த காரிருள் போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த சத்ரு நமக்கு விரோதமாக வரட்டும், கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நீ துதித்தால் மாத்திரம் போதும், நீ ஜெபித்தால் மாத்திரம் போதும், வேத வசனத்தில் நினைத்திருந்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை உன் குடும்ப ஜீவிதத்தில் கர்த்தர் செய்ய வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு 2 நிமிஷத்தில் நான் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறேன். 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, யோசபாத் தம்முடைய ஜனங்களும் அவ்வளோ பெரிய கொள்ளை, அவ்வளோ பொக்கிஷத்தை பாருங்கள். இவ்வளோ பயந்த நிலைமையில் அங்கே யோசபாத் காணப்பட்டு தேவ ஆலயத்தில் அவன் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த சத்ரு மூலமாக ஒரு ஸ்தோத்திரம், அவ்வளோ பெரிய சத்ரு கூட்டத்தின் மூலமாக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தது உண்மை என்றால், இன்னைக்கு உங்கள் சத்ருவை கர்த்தர் மாற்றி உனக்கு சிநேகிதனாக கர்த்தர் மாற்ற வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் உங்களை சபிக்கிறாங்களோ கர்த்தர் அவர்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 நாளை கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. 4ஆம் நாளில்
அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். 27. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும். இன்னும் பாட்டு முடியல. எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்படி வராங்க இப்போ? தம்புரோட வீணையோட ஒரு கன்வென்ஷனுடைய அந்த ப்ராசஸ் நடக்குது. சும்மா வரல. யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது போகும்போதும் பாடுறாங்க, வரும்போதும் பாடுறாங்க. ஸ்தோத்திரம். எல்லா தம்புரோடும் வீணையோட சுரமண்டலங்களோட பூரிகளோட எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது. ஹல்லேலூயா. இப்படியாக நீ துதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், போகும்போதும் துதி, வரும்போதும் துதி. கர்த்தரை காலத்து துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு என்று சொன்ன அந்த சங்கீதக்காரனை போல எல்லாரும் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இருந்தால் போதும். ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தினை நீ என்றும் காண்பதில்லை. அம்மோனை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, மோவாபை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, மீதியான ஜெயிக்கக்கூடிய வல்லமை, எரிகோ கோட்டை தகர்க்கக்கூடிய வல்லமை தேவன் துதியின் மூலமாக, ஆராதனையின் மூலமாக தேவன் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய வெளிப்பிரகாரமான அழகல்ல, வெளிப்பிரகாரம் பலன் அல்ல, கர்த்தருடைய துதியே உனக்கு பலமாய் மாறட்டும். கர்த்தருடைய மனமகிழ்ச்சியே உனக்கு ஔஷதமாய் மாறட்டும். கர்த்தருக்குள்ளாக எப்போது மனமகிழ்ச்சியா இருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா தேவ சமூகத்தில் கலிகூறுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தாவீதின் தேவன் நமக்கு சென்றாரே. அவர் தேவன் ஜெயத்தை தரப்போகிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்ந்தோம், பாரினில் அவரே பகையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்ந்தோம், பாரினில் அவரே பகையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்து
வீரனை தேவியா அமியை அழுத்து திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது 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 திட நம்பிக்கை தைரியமீந்தாரே கிருபை என்றும் உள்ளது திட நம்பிக்கை தைரியமீந்தாரே கிருபை என்றும் உள்ளது திட நம்பிக்கை தைரியமீந்தாரே Ikadana Shandadana Ikadana Shaidana Shandadana Shaidana Ikadana Shaidana Shandadana Idana Shandadana Shaidana Iduna Shandadana Shaidana Ikadana Shandadana Shaidana Shandadana Idana